நீங்கள் கேட்ட குடல் கிரேவி ரெசிபி கொண்டு வந்துட்டேன்ப்பா. வெறும் 5 நிமிஷம்தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக அம்மியில் மசாலா அரைப்போம். இதுதான் ருசி. மிளகு, சீரகம், பூண்டு. இதுதான் கிராமத்து சீக்ரெட். தல்டா இப்படி நன்றா அரைச்சாதான் வாசனை வரும். இப்போ சட்டி காய்ச்சி எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நன்றாக காய்ச்சணும். அதில் தான் சுவை இருக்குது. கடுகு தாளிச்சாதான் நம்ம குக்கிங் ஸ்டார்ட். கருவேப்பிலை போட்டால் வாசனை அடிக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வரணும்ப்பா. அதுதான் பேஸ். சின்ன துண்டா நறுக்குனாதான் நல்லா வெந்துடும். தக்காளி நன்றாக குழையணும். அவசரம் வேண்டாம், மெதுவாக கலக்கு. அடி பிடிக்கக்கூடாது. இப்போ நம்ம அம்மி மசாலா சேர்க்கலாம். இதுதான் அந்த நாட்டு வாசனை. இப்போ குடல் சேர்க்கலாம். நன்றாக கிளறணும். மசாலா ஒட்டுற மாதிரி நன்றாக கிளறு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாசனைக்கே சாப்பிடணும் போல இருக்குல்ல. மெதுவாக வேகணும். அதுதான் சுவையை. எண்ணெய் மேலே வந்தால் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம கிராமத்து குடல் கிரேவி. இன்னும் இப்படிப்பட்ட சாப்பாடு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கவா.